செயல் என்பது வேறு, எண்ணம் என்பது வேறு. பக்தி என்பது எண்ணம், செயல் என்பது கிரியா. என்னையா மனுஷன் இவரு? மழை வருது வாக்கிங் போயிட்டு இருக்கிறாரு. ரெகுலரா புரிஞ்சுக்குங்க. ஒரே இடைவெளியில் போகும்பொழுது இறை சிந்தனையோடு போனா பக்தி யோகம். ஆனா, அந்த போற செயல் கிரியா யோகம். புரிஞ்சுக்குங்க. நம்ம உடம்பில் எந்த சக்தி இல்லையோ, அந்த சக்திய குடுக்கும் பயிற்சி உங்களுக்கு நல்லா இருக்கும். அந்த காலத்துலங்க காத்து நல்லா இருந்துச்சுங்க. சாப்பாடு நல்லா இருந்துச்சுங்க. டிவி, செல்ஃபோன்லாம் இல்லைங்க. எல்லாத்துக்கும் உடம்புக்கு வேலை இருந்துச்சுங்க. அதனால கிரியா தேவையில்லைங்க. யோகா மாஸ்டர்ல ஜிம்முக்கு போறவங்கள திட்டுறது. நான் ஜிம்முக்கு போறீங்க. அ ஜிம்முக்கு போறவங்கள நான் யோகா செய்றீங்க. வாழ்க வையகம். நண்பர்களே, கிரியா யோகம் அப்டின்னா என்னன்னு பார்க்கலாங்க. சபரிமலைக்கு மாலை போட்டுட்டு போயிட்டு வர்றது பக்தி யோகம் அல்ல, கிரியா யோகம். போகும்பொழுது இறை சிந்தனையோடு போனா பக்தி யோகம். ஆனா, அந்த போற செயல் கிரியா யோகம். நவக்கிரகத்தை சுற்றி வருவது கிரியா யோகம். சுற்றும் பொழுது இறை சிந்தனையோடு இருந்தால் பக்தி யோகம். புரிஞ்சுக்குங்க. எந்த ஒரு செயல் செஞ்சாலும், அதாவது பக்தி என்ற பெயரில் நீங்கள் எந்த ஒரு செயல் செஞ்சாலும் அதற்கு பேரு கிரியான்னு பேருங்க. கிரியான்னா ஒரு ஆக்ஷன், ஒரு பயிற்சி. அப்போ பக்தி என்ற பெயரில் இப்பொழுது பல இடங்களில் கிரியா நடந்துட்டு இருக்குதுங்க. பக்தி கிடையாதுங்க. வாக்கிங் போறது கிரியா. ஜாக்கிங் போறது, ஜிம்முக்கு போறது, உடல் பயிற்சி, யோகா, மூச்சு பயிற்சி, தியானம், இந்த விரதம் இருக்கிறது, அங்க பிரதட்சணம், அடி பிரதட்சணம், 5 வேளை தொழுகிறது. இது எல்லாம் கிரியாங்க. புரிஞ்சுக்க ஒரு கடமைக்கு செஞ்சா அது கிரியா. அது ஒரு வேலையா செஞ்சா கிரியா. அந்த வேலை செய்யும் பொழுது அப்படியே உடல், மனம், புத்தி, ஆன்மால இறைவா! அப்படின்னு உருகி செஞ்சா அதற்கு பேர் தான் பக்தி. 2க்கு வித்தியாசம் இருக்கு. புரிஞ்சுக்கங்க. எதுக்கு சொல்ல வரேன்னா, பல பேர் கிரியா செய்துவிட்டு பக்தி என்று நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். பல பேர் பக்தியில் இருக்கிறத கிரியான்னு நினைச்சுட்டு இருக்கீங்க. செயல் என்பது வேறு, எண்ணம் என்பது வேறு. பக்தி என்பது எண்ணம், செயல் என்பது கிரியா. அதனால அதாவது புரிஞ்சுக்கங்க. கிரியா யோகம் அப்படின்னு என்னன்னா, ஒருத்தர் இவர் கிரியா யோகிங்க அப்படின்னு என்ன அர்த்தம்னா, இவர் என்ன பண்ணுவாருன்னா, பயிற்சிகள் மூலமாக பயிற்சி செய்து செய்து அதனால உடம்பு, மனசெல்லாம், புத்தி எல்லாம் நல்லா வலுப்பெற்று சந்தோஷமா வாழ்வார். புரிஞ்சுக்குங்க. கர்ம யோகங்கிறது என்னன்னா, கடமையை செஞ்சுட்டு, எந்த ஒரு பலன் எதிர்பார்க்காம வாழ்ற ஒருத்தர் அதன் மூலியமா புண்ணியத்தில் வாழ்வார். பக்தி யோகி என்பவர் பக்தியினால் கிடைக்கிற புண்ணியத்தால் வாழ்வார். கிரியா யோகி என்பவர் கிரியாவால் அடையும் அந்த எனர்ஜிய வச்சு வாழ்வார். கிரியா யோகி அப்டின்னா என்னன்னா, ஏதாவது ஒரு பயிற்சிய ரெகுலரா செஞ்சா நீங்க கிரியா யோகி. புரிஞ்சுக்கங்க. ஒரு நாள் யோகா செஞ்சுட்டு 6 மாசம் கழிச்சு செஞ்சீங்கன்னா கிரியா யோகி கிடையாது. எனக்கு எல்லாம் தெரியுங்க. தெரிஞ்சா கிரியா யோகி இல்ல. செஞ்சா தான் கிரியா யோகி. ஒருத்தருக்கு யோகாவே தெரியாதுங்க. ஆனா டெய்லி 1 ஹவர் வாக்கிங் போவார். மழை வந்தாலும் வாக்கிங் போவார். பார்த்துருக்கீங்களா? சொல்லுவாங்க. என்னையா மனுஷன் இவரு? மழை வருது வாக்கிங் போயிட்டு இருக்கிறாரு. ரெகுலரா புரிஞ்சுக்குங்க. ஒரே இடைவெளியில் ரெகுலராக தொடர்ந்து ஒரு பயிற்சியை செய்யும் நபருக்கு பேர் கிரியா யோகி. நான் வெள்ளிக்கிழமை விரதங்க அப்படின்னா, வாழ்நாள் ஃபுல்லா இருப்பாங்க. ஏதோ 1, 2 வெள்ளிக்கிழமை மிஸ் ஆகும். விரதத்தை ரெகுலராக செய்தால் நீங்கள் விரதம் செய்யும் கிரியா யோகி. சபரிமலைக்கு ரெகுலரா மாலை போட்டு போயிட்டு வந்தீங்கன்னா கிரியா யோகி. 5 வேளை தொழுகிறவங்க கிரியா யோகி. ஞாயித்துக்கிழமை நான் கரெக்ட்டா சர்ச்சுக்கு போயிருவேங்க. கிரியா யோகி. புரிஞ்சுக்குதா? நான் காலைல எந்திரிச்சோனே குளிச்சுட்டு சாமி முன்னாடி நின்னு சாமி கும்பிடுவேங்க. கிரியா யோகிங்க. சும்மா அவர் கடமைக்கு அப்படி கூட்டு போவாரு. எதுக்கு பண்றாருன்னு தெரியாது. கிரியா யோகம்னா என்னன்னா செயல், ஆக்ஷன். அதனால கிரியா யோகிக்குன்னு ஒரு பவர் இருக்குங்க. ஒரு பயிற்சிய ரெகுலரா செய்யும் பொழுது ஒரு கிடைக்குது இல்லைங்களா? அந்த பயிற்சி அந்த அந்த எனர்ஜி ரொம்ப சிறந்ததுங்க. அதனால நாம் எல்லோரும் ஏதாவது ஒரு கிரியாவை தொடர்ந்து செய்ய வேண்டும். நான் யோகா செய்யுங்க, மூச்சு பயிற்சி பண்ணுங்க, தியானம் பண்ணுங்கன்னு ஒரு குறிப்பிட்ட பயிற்சி குடுத்துட்டு, இத தொடர்ந்து செய்யுங்கன்னு சொல்ல வரலைங்க. எதையாவது பண்ணுங்கங்கிறேங்க. டெய்லி காலையிலங்க நான் கோயிலுக்கு போயிட்டு தாங்க மத்த வேல பண்ணுங்க.
நான் வந்துங்க 5 வேளைங்க கரெக்ட் டைம் தொழுதுருவேங்க. பண்ணுங்க. சண்டேங்க ஃபுல் டைம்ங்க நான் ஃபோன் எடுக்க மாட்டேங்க. நான் ஆ மசூதி சர்ச்சுக்கு போயிருவேங்க. போங்க. நான் சபரிமலை கரெக்ட்டா மாலை போட்டுருவேங்க. பண்ணுங்க. புரிஞ்சுக்கங்க என்ன சொல்ல வரேன்னு. ஏதாவது ஒரு பயிற்சியை ரெகுலராக செய்யும் நபருக்கு பேரு கிரியா யோகி. எனக்கு தெரிஞ்சு இந்த காலகட்டத்தில எல்லோரும் கண்டிப்பா கிரியா செய்தே ஆக வேண்டும். ஏதாவது ஒரு கிரியா. ஏதாவது ஒரு பயிற்சி. எதுக்கு? அந்த காலத்துலேங்க காத்து நல்லா இருந்துச்சுங்க. சாப்பாடு நல்லா இருந்துச்சுங்க. டிவி, செல்ஃபோன்லாம் இல்லைங்க. எல்லாத்துக்கும் உடம்புக்கு வேலை இருந்துச்சுங்க. அதனால கிரியா தேவையில்லைங்க. காலைல எந்திரிச்சு பாத்ரூம் போறதுக்கு 2 கிலோமீட்டர் போயிட்டு வருவாங்க. தண்ணி எடுக்கிறதுக்கு 4 கிலோமீட்டர் போயிட்டு வருவாங்க. ஒரு ஃப்ரெண்ட பார்க்கறதுக்கு 8 கிலோமீட்டர் நடந்து போயிட்டு வருவாங்கங்க. அந்த காலத்தில பைக் இல்ல, கார் இல்ல. அப்போ உடல் ஆரோக்கியமா இருந்துச்சு. சாப்பாடு நல்லா இருந்துச்சு. தண்ணி நல்லா இருந்துச்சு. நல்லா தூங்குனாங்க. அமைதியா இருந்தாங்க. அப்ப கிரியா தேவைப்படலைங்க. அந்த காலகட்டத்திலேயே கிரியா பண்ணியிருக்காங்க. கிரியா யோகன்னு வச்சிருக்காங்கன்னா, இப்ப தேவை இருக்கா இல்லையா? இப்போ ரூம்ல அடைச்ச ரூம்ல உட்காந்துக்கிறோம். கொசுவத்தி பயன்படுத்துறோம். ஏசி போட்டுக்கிறோம். கார்ல போறோம், பஸ்ல போறோம். சோபால சொகுசா உட்காந்துக்கிறோம். எந்த வேலை வெட்டியும் செய்யறதில்ல. நல்லா சாப்பிடுறோம். ஜங்க் ஃபுட்டெல்லாம் சாப்பிடுறோம். கெட்ட பொருளெல்லாம் சாப்பிடுறோம். செல்ஃபோன பார்த்து நோண்டிக்கிட்டே இருக்கிறோம். டிவி பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். லேப்டாப் பார்த்துட்டு இருக்கோம். இப்படி பார்த்தீங்கன்னா, நம்ம உடம்ப கெடுக்கிற, மனச கெடுக்கிற, புத்திய கெடுக்கிற, ஆன்மாவ கெடுக்கிற எல்லா வேலையும் பண்ணிட்டு இருக்கோம். அப்போ இப்ப இருக்கிற காலகட்டத்தில கண்டிப்பாக கிரியா யோகம் தேவைப்படுகிறது. எனவே புரிந்து கொள்ளுங்கள். ஏதாவது ஒரு பயிற்சியை ரெகுலராக தினமும் செய்யுங்கள். உடனே பல பேரு, அதுக்கெல்லாம் நேரம் இல்லைங்க. புரிஞ்சுக்கங்க. எல்லாருக்கும் ஒரே 24 மணி நேரம் தானங்க. அம்பானிக்கு அதே 24 மணி நேரம் தான். உங்க வீட்டுக்கு வர பிச்சைக்காரருக்கும் அதே 24 மணி நேரம் தான். எல்லாருக்கும் அதே 24 மணி நேரம் தாங்க. புரிஞ்சுக்கங்க. நேரம் நாம தாங்க உருவாக்கணும். எப்பொழுது நேரமில்லை என்று சொல்கிறீர்களோ, அப்பொழுது நீங்கள் லாக் ஆயிட்டீங்கன்னு அர்த்தம். நேரத்த நம்ம கண்ட்ரோல் வச்சுக்கிறது தான் ஞானம். என்ன பண்ணுவீங்களோ, ஏது பண்ணுவீங்களோ தெரியாதுங்க. ஏதாவது ஒரு பயிற்சியை தினமும் செய்வதற்கு நேரம் ஒதுக்கினால் மட்டுமே இனிமேல் இப்ப இருக்கிற காலகட்டத்தில நம்ம வாழவே முடியுங்க. அவ்வளோ பொல்யூஷன், அவ்வளோ பிரச்சனைகள். கெடுக்கிற வேலை நடந்துகிட்டே இருக்குது. சரி பண்ற வேலைய செய்யணுமா இல்லையா? மீண்டும் சொல்கிறேன். நீங்க ஏதாவது ஒரு பயிற்சிய ரெகுலரா செஞ்சீங்கன்னா, உங்களுக்கு பேரு கிரியா யோகி. இல்லன்னா கிடையாது. மார்க் போட்டுக்குங்க. போட்டுட்டு இனிமேலாவது ஏதாவது ஒரு பயிற்சிங்க. மூச்சு பயிற்சியா டெய்லி ஏதோ ஒண்ணு. வாக்கிங், ஜாக்கிங், எக்சர்சைஸ், ஜிம்மு என்ன வேணா பண்ணுங்க. ஆனா எல்லாரும் என்ன பண்றாங்க, இவங்க அவங்கள திட்டுறது, அவங்க இவங்கள திட்டுறது. யோகா மாஸ்டர்ல ஜிம்முக்கு போறவங்கள திட்டுறது. நான் ஜிம்முக்கு போறீங்க. அ ஜிம்முக்கு போறவங்கள நான் யோகா செய்றீங்க. நான் வாக்கிங் போறேன். இவரு வீட்டுக்கு உட்காந்துக்குவாரு. தேமேன்னு உட்காந்துக்குவாரு. தண்டாங்க வாக்கிங் போது பாரு அப்படின்னு அத திட்டுவாரு. இந்த வாக்கிங் போயிட்டு இருக்கிறவங்க ஒருத்தர் மாத்தி மாத்தி திட்டுறத விட்டுட்டு, அட்லீஸ்ட் அவங்க ஏதோ ஒரு பயிற்சி பண்றாங்களா இல்லையா? வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நம்ம எந்த பயிற்சியும் பண்றதில்ல. திட்டுற பயிற்சி. அடுத்தவங்கள குறை சொல்ற பயிற்சி. எனவே இந்த வினாடி முதல் கிரியா யோகியாக மாறுங்கள். உடனே அடுத்த கேள்வி. எந்த கிரியா சிறந்தது? புரிஞ்சுக்கங்க. அப்படி ஒரு சப்ஜெக்ட் கிடையாதுங்க. நீங்க கேட்கறது எப்படி தெரியுமா இருக்குது? எந்த உணவு சிறந்ததுன்னு கேட்கிற மாரி இருக்கு. புரிஞ்சுக்கங்க. ஒருத்தருக்கு சப்பாத்தி பிடிக்கும், ஒருத்தருக்கு பூரி பிடிக்கும், ஒருத்தருக்கு கொழக்கட்டை பிடிக்கும். இவர்ட்ட போய் கேளுங்க. கொழக்கட்டை தான் சிறந்ததும்பாரு. அவரு பாயாசம் சிறந்ததும்பாரு. நமக்கு என்ன பிடிக்குமோ அது சிறந்ததுன்னு சொல்றேங்க. அப்படி இல்லைங்க. கிரியா நெறைய இருக்கு இல்லையா? ஜிம்மு, யோகா, மூச்சு பயிற்சி, தியானம் ஏகப்பட்ட பயிற்சி இருக்கு. எந்த பயிற்சி செய்தால் உங்களுக்கு பிடித்திருக்கிறதோ, எந்த பயிற்சி செய்யும் பொழுது உங்களுக்கு உற்சாகமாக இருக்கிறதோ, எந்த பயிற்சி செய்யும் பொழுது உங்களுக்கு சக்தி கிடைக்கிறதோ, அதுவே உங்களுக்கு சிறந்த பயிற்சி. உங்களுக்கு சிறந்த பயிற்சி இன்னொருவருக்கு சிறந்ததாக இருக்காது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். எந்த பயிற்சி செய்யும் பொழுது உங்களுக்கு சக்தி கிடைக்குதோ, அது உங்க பயிற்சி. புரிஞ்சுக்கங்க. நம்ம உடம்பில் எந்த சக்தி இல்லையோ, அந்த சக்திய குடுக்கும் பயிற்சி உங்களுக்கு நல்லாருக்கும். ஒரு பயிற்சி பண்றீங்க. ஒரு கிரியா யோகி கிட்ட போறீங்க. அவரு ஒரு யோகா சொல்லி தர்றாரு. செஞ்சு பார்க்குறேங்க ஒண்ணுமே ஆகல. அப்ப என்ன அர்த்தம்னா குறை சொல்லாதீங்க. அங்க போனேங்க. ஒண்ணுமே ஆகலைங்க. ஆனா இங்க வந்தேங்க. சூப்பர்ங்க அப்டின்னா, அங்க போனீங்கல்ல ஏன் ஒண்ணும் ஆகலன்னா, அவரு குடுக்குற பயிற்சியில கிடைக்கிற சக்தி உங்ககிட்ட ஏற்கனவே இருக்குது. அதனால ஒண்ணும் ஆகல. அதனால அத குறை சொல்றீங்க. இவர்ட்ட போறீங்க ஒரு பயிற்சி சொல்லி தராரு. இந்த பயிற்சியில ஒரு சக்தி கிடைக்குது. அந்த சக்தி உங்ககிட்ட இல்ல. அதனால நீங்க சூப்பர் அப்டிங்கிறீங்க. புரிஞ்சுக்கங்க. எந்த பயிற்சியில்,
எந்த சக்தி கிடைக்குமோ, அந்த சக்தி நம்மிடம் இல்லாத பொழுது, அந்த சக்தி நமக்கு உயர்வாக தெரியும். எந்த பயிற்சி செய்யும் பொழுது நமக்கு ஒண்ணுமே ஆகலையோ, அந்த பயிற்சியின் மூலமா கிடைக்கும் சக்தி ஏற்கனவே அபரிமிதமாக இருக்கிறது என்று அர்த்தம் என்று புரிந்து கொண்டு, அடுத்தவர்கள் பயிற்சியை குறை சொல்லாமல், உங்களுக்கு எந்த பயிற்சி செட் ஆகுதோ, எது பிடிக்குதோ, எது தோணுதோ, எது செஞ்சா உங்களுக்கு சக்தி கிடைக்குமோ, அந்த பயிற்சியை தொடர்ந்து செய்து வாருங்கள். ஒரு பயிற்சியை, ஏதாவது ஒரு பயிற்சியை தொடர்ந்து செய்யும் நபருக்கு பெயர் கிரியா யோகி. எனவே இந்த வினாடி முதல் நாமும் கிரியா யோகியாக மாறுவோம். கிரியா யோகி பண்ற எல்லாரும் பாருங்க, ஏதோ ஒரு பயிற்சி பண்ணிருப்பாங்க, நல்லா இருப்பாங்க. ஏதோ ஒரு பயிற்சி பண்ணிருப்பாங்க. இந்த பயிற்சி தான் சொல்லுங்க. ஏதாவது ஒண்ணு உருப்படியா பண்ற எல்லாரும் பாருங்க, லைஃப்ல ஷெட்யூல் பிரகாரம் இருப்பாங்க. பல பேர் எந்த பயிற்சியும் பண்றது இல்லைங்க. அப்ப என்ன ஆகுது? உடம்பு, மனசு, புத்தி எல்லாம் கெட்டு போய் அப்படியே ரொம்ப கஷ்டமா இருக்கிறோம். எனவே இந்த வினாடி முதல் கிரியா யோகியாக மாறி, ஏதாவது ஒரு பயிற்சியை தினமும் ரெகுலர் இன்டர்வல்ல செஞ்சுட்டு வாங்க. உங்களுக்கு கிரியா யோகி என்று பெயர். யாரெல்லாம் ஒரு பயிற்சிய ரெகுலரா செய்றீங்களோ, உங்களுக்கு கிரியா யோகி 100 மார்க் போட்டுக்குங்க. யாரெல்லாம் எப்பயாவது ஒரு தடவ செய்றீங்களோ, ஒரு 10 மார்க் போட்டுக்குங்க. பயிற்சியே செய்யாதவங்க -10 மார்க் போட்டுக்குங்க. இந்த வினாடி முதல் நாம் அனைவரும் கிரியா யோகியாக மாறுவோம். கிரியா மூலம் கிடைக்கும் சக்தியில் நாம் மகிழ்ச்சியாக வாழ்வோம்.